வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்விஎஸ் டெக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்டில் இருந்துட்டு டேபிள் கான்செப்டும் கவர் பேஜ் ஆப்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சர்ட்டில் நமக்கு வந்துட்டு இந்த பேஜஸ் ஆப்ஷன்ஸில் கவர் பேஜ், பிளாங்க் பேஜ், டேபிள், ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த கவர் பேஜ் அப்படிங்கிறது எதுக்காகனா, நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட்டுக்கு ஃப்ரண்ட்டில் நம்ம வந்துட்டு கவர் பேஜ் நம்ம வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தான் அந்த கவர் பேஜ் அப்படிங்கிறது. இதில் வந்துட்டு இவனாகவே வந்து ப்ரீ டிஃபைனில் சம் டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நான் என்ன டெம்ப்ளேட்ஸ் எனக்கு வந்து வேணுமோ அந்த டெம்ப்ளேட்ஸ் நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து டைட்டில்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்லி கேட்கும், நம்ம வந்து கொடுத்துக்கலாம். டேட் நான் வந்து இன்சர்ட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி டேட் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து கவர் பேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ். ஸோ அடுத்து வந்து பிளாங்க் பேஜ் அப்படின்ட்டு இருக்கும். இப்போ நம்ம இன்சர்ட்டில் இருக்கிறதுனால பிளாங்க் பேஜ் அப்படிங்கிறத நம்ம வந்து கிளிக் பண்ணும்போது நியூவாக எனக்கு வந்து ஒரு பேஜ் வந்துட்டு இன்சர்ட் ஆகும். நமக்கு பேஜ் பிரேக் அப்படிங்கிறது ஒரு பேஜ் நம்ம வந்துட்டு பிரித்து நம்ம வந்து நியூ பேஜுக்கு நம்ம வந்து அந்த ரெக்கார்ட் நம்ம வந்து கொண்டு போகலாம், சம் டெக்ஸ்ட் ஆர் லைன் ஆர் பேராகிராஃபர். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் தான் வந்து பேஜ் பிரேக் அப்படின்றது. அடுத்து வந்து டேபிள் அப்படின்றது. டேபிள் அப்படிங்கும்போது எனக்கு வந்து வேணும் அப்படிங்கும்போது ஸோ இதில் ஜஸ்ட் நம்ம வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் மேக்ஸிமம் வந்துட்டு ப்ரீ டிஃபைன்டாக இதில் வந்துட்டு 10 காலம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ரோஸ் நம்ம வந்து பார்க்கும்போது 8 ரோஸ் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எவ்வளோ எனக்கு வந்து வேணுமோ அவ்வளோ நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணும்போது அந்த டேபிள் இங்கே நமக்கு வந்து இன்சர்ட் ஆயிரும். ஸோ இதில் இருக்கிற காலம்ஸ் அண்ட் ரோஸ் எனக்கு வந்து பத்தலை, இன்னும் அதிகமாக எனக்கு வந்து வேணும் அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு இன்சர்ட் டேபிள் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ காலம்ஸ் எவ்வளோ ரோஸ் எனக்கு வந்து கொடுக்கணுமோ நம்ம வந்து இங்கே வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 50 ரோஸ் நான் வந்து கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ரோஸ் நமக்கு வந்து இன்சர்ட் பண்ணி நமக்கு வந்துட்டு டேபிள் வந்து இன்சர்ட் ஆகிருக்கும். நான் வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 5 காலம்ஸு ஒரு 4 ரோஸில் நான் வந்து ஒரு டேபிள் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இன்சர்ட் பண்ணிட்டு இதில் ஜஸ்ட் நான் வந்து டீட்டெயில்ஸ் வந்து டைப் பண்ணிக்கிறேன். சம் டீட்டெயில்ஸ் இந்த டேபிள் நான் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஸோ இதில் நான் வந்து மார்க்ஸ் நான் வந்து என்டர் பண்ணணும் அப்படிங்கும்போது ஸோ ஃபஸ்ட் மார்க் நான் வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ அடுத்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிளை நான் வந்து இங்கே வந்து இன்சர்ட் பண்ணணும். அப்போ நம்ம வந்து இந்த கர்சரை நம்ம வந்து மவுஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்துட்டு என்ட்ரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீபோர்டில் வந்து டேப் கீ இருக்கும். டேப் கீ கொடுக்கும்போது இந்த கர்சர் வந்துட்டு அடுத்த செல்லுக்கு எனக்கு வந்து மூவ் ஆகும். இப்போ லாஸ்ட்டு செல்லு நான் வந்து இருக்கேன், அடுத்த டேப் நான் வந்து கொடுக்கும்போது ஸோ இங்கே அடுத்த ரோவோடைய ஃபஸ்ட்டில் எனக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இது. ஸோ இது போல் டேப் கீ நம்ம வந்து கொடுக்கும்போது ஸோ அடுத்தடுத்த செல்லுக்கு நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். இதே நான் வந்துட்டு செல் நான் வந்துட்டு பேக்வேர்டில் வந்து மூவ் ஆகணும் அப்படிங்கும்போது ஷிஃப்ட் டேப் நான் வந்து கொடுக்கும்போது கர்சர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு பேக்வேர்டில் நமக்கு வந்துட்டு மூவ் ஆகும். ஸோ டேபிளுடைய ஸ்டைல் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறனா பண்ணலாம். இதில் டேபிளுடைய ஸ்டைல்ஸ் இருக்கும். இந்த ஏரோவை கிளிக் பண்ணும்போது நிறையா ஸ்டைல்ஸ் எனக்கு வந்து வரும். இல்லை என்ன ஸ்டைல் எனக்கு வந்து வேணுமோ டேபிளை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணும்போது அந்த ஸ்டைல் எனக்கு வந்துட்டு இங்கே வந்து அப்ளை ஆயிரும். சில வந்து நிறையா ஸ்டைல்ஸ் இருக்கும். ஸோ எது வேணாலும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் இல்லாமல் நாமளே செட் பண்ணுறதுனாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து டிஃபால்ட் அப்படிங்கும்போது இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் நான் வந்து கொடுக்கும்போது டிஃபால்ட்டாக இருந்த மாதிரி எனக்கு வந்துடும். இல்லை ஷேடிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஷேடிங்கில் வந்துட்டு நான் வந்து சம்திங் ஏதாவது கலர்ஸ் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் டேபிள் நான் வந்து ஒரு கலர் வச்சுட்டு ஹெட்டிங் அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து ஷேடிங் கலரில் வந்துட்டு டார்க்காக வேறு கலர்ஸ் ஏதாவது நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இது போல் நாமளும் நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் நம்ம வந்துட்டு கலர்ஸ் ப்ளஸ் வந்துட்டு பார்டர் நம்ம வந்து வேறு ஸ்டைலாக நம்ம வந்து மாற்றலாம். ஸோ டேபிளே ஃபுல்லாக நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு பார்டர் ஸ்டைல் அப்படிங்கிறதுல இல்லை நிறையா ஸ்டைல் இருக்கும். இல்லை என்ன ஸ்டைல் எனக்கு வந்து வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடல் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது கலர்ஸ் எனக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம வந்துட்டு இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ரைட் கிளிக் இந்த இடத்துல பார்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் ஆல் பார்டர்ஸ் நான் வந்து கொடுக்கும்போது அந்த பார்டர் ஸ்டைல் எனக்கு வந்து அப்ளை ஆகும். ஸோ லைனுடைய ஸ்டைல் நமக்கு வந்து இருக்கும். இந்த லைனுடைய ஸ்டைல் எனக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைல் நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு சைஸ் வந்து எனக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 6 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்து எனக்கு வந்து இருக்குது. இல்லை நான் வந்து 4 நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு பார்டர்ஸ்லேயே கிளிக் பண்ணி ஆல் பார்டர்ஸ் நான் வந்து கொடுக்கும்போது அந்த ஸ்டைலில் எனக்கு வந்து பார்டர்ஸ் வந்து வரும். ஸோ ஆட்டோமேட்டிக் நான் வந்து செலக்ட் பண்ணிடுறேன். பார்டர் வந்துட்டு ஸோ இருந்தது மாதிரியே செக் பண்ணிடுறேன். எல்லாமே கொடுத்துட்டு ஆல் பார்டர்ஸ் நான் வந்து கொடுக்கும்போது டிஃபால்ட்டாக எனக்கு வந்து செட் ஆயிரும்.
இதே ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்டர்ஸில் லாஸ்ட்டாக வந்து பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். இது வந்து கிளாசிக் விண்டோவில் நமக்கு வந்து இருக்கிற ஆப்ஷன்ஸ். ஆல் பார்டர்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்டு இதில் நிறையா ஸ்டைல்ஸ் இருக்கும். என்ன ஸ்டைல்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர்ஸ் நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு சைஸ் எவ்வளோ வேணுமோ அதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுக்கும்போது அந்த ஸ்டைல் வந்து செட் ஆகும். எடுத்து விடணும் அப்படிங்கும்போது இதே பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங்கில் வந்துட்டு ஆல் பார்டர்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்டு கலர் வந்து ஆட்டோமேட்டிக் கலர்ஸ், சைஸ் நார்மலான கலர்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுக்கும்போது டிஃபால்ட் இருந்ததுக்கே வந்துடும். நார்மலாக இந்த இடத்துல டேபிள்ஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு வந்து வராது. இந்த கர்சர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வேறு இடத்துல நான் வந்து வச்சுருக்கும்போது ஹெல்ப் வரைக்கும் தான் எனக்கு வந்து இருக்கும். இந்த டேபிள்குள்ளே நான் வந்து கர்சரை கொண்டு வரும்போது டேபிள் டூல்ஸ் எனக்கு வந்து தெரியும். இந்த டூல்ஸில் டிசைன் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்தது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா லே அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த லே அவுட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேபிள் ட்ரா பண்ணுறது, எரேஸ் பண்ணுறது, இன்சர்ட், டெலீட் ஆப்ஷன்ஸ் இதெல்லாமே இருக்கும். இது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ தமிழில் வந்து பேப்பர் 1, 2 அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆட் பண்ணணும். அப்படிங்கும்போது இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா 2 லைன்ஸ் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ட்ரா டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து எடுத்துகிட்டு ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து லைன்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இதில் இன்னொரு காலம்ஸ் நம்ம வந்துட்டு பிரிக்கிறதுனாலும் நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த சிம்பிள் நான் வந்து மறைக்கணும் அப்படிங்கும்போது வெளியில் பிளாங்க் ஸ்பேஸில் வச்சு கிளிக் பண்ணும்போது அது வந்து மறைஞ்சிரும். ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ சயின்ஸ் வரைக்கும் தான் எனக்கு வந்து இருக்குது. இதில் வந்து மேக்ஸ், சோசியல் சயின்ஸ் எனக்கு வந்து இல்லை. இதை நான் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கும்போது ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு சயின்ஸ் வந்து இருக்கேன். இந்த காலம்க்கு நேராக எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் எனக்கு வந்து வேணும் அப்படிங்கும்போது இன்சர்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காலம்ஸ்ன்னு இருக்குது. காலம் இன்சர்ட் லெஃப்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள். அதில் கிளிக் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் எனக்கு வந்து ஒரு காலம் வந்து இன்சர்ட் ஆகும். இதே பொசிஷனில் நான் வந்துட்டு கர்சரை வச்சுட்டு இன்சர்ட் ரைட் நான் வந்து கொடுக்கும்போது ரைட் சைடில் எனக்கு வந்து ஒரு காலம் வந்து இன்சர்ட் ஆகும். ஸோ இதில் வந்து லைன் நமக்கு வந்து வரைஞ்சதுனால ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்துட்டு இன்னொரு ரோ எனக்கு வந்து இன்சர்ட் ஆகிருக்கும். இதை நான் வந்து எடுக்கணும் அப்படிங்கும்போது ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் செல்ஸ் நான் வந்து கொடுத்து அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் வந்து மேக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து டைப் பண்ணிக்க முடியும். எங்கே சோசியல் சயின்ஸ். ஸோ இதுக்கான மார்க்ஸ் நம்ம வந்து இங்கே வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். இதே ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு மாடலையும் நம்ம வந்து பண்ணலாம். இப்போ இந்த சயின்ஸுக்கு இந்த சைடில் எனக்கு வந்துட்டு காலம்ஸ் வந்து வேணும் அப்படிங்கும்போது இந்த பாயிண்ட் மேலே இந்த இடத்துல நம்ம வந்து டாப்பில் இங்கே கொண்டு வரும்போது இந்த டேபிளில் இந்த கார்னரில் நான் இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கும்போது ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு நியூவாக எனக்கு வந்து காலம்ஸ் வந்து இன்சர்ட் ஆகும். ஸோ இதுக்கான மார்க் நம்ம வந்து இதில் வந்து என்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து தமிழ், இங்கிலீஷ் நான் வந்து பிரிக்கணும் அப்படிங்கும்போது ஸோ இந்த இடத்துல ஒரு ரோ இருக்குது. ஸோ இந்த கார்னரில் நான் வந்து கொண்டு வரும்போது இன்சர்ட் ஒரு ரோ நம்ம வந்து கொடுக்கும்போது மேலே டாப்பில் எனக்கு வந்து ஒரு ரோ வந்து இன்சர்ட் ஆகும். ஸோ கர்சர் எந்த லொக்கேஷனில் வந்திருக்கோ அதுக்கு பிலோவில் ஒரு ரோவும், கர்சர் எங்கே இருக்கோ அதுக்கு மேலே வந்துட்டு எபோவில் வந்து ஒரு ரோவும் நம்ம வந்து இன்சர்ட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு எபோவில் ஒரு ரோ நான் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலம்ஸ் நான் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கிறேன். இங்கிலீஷ்க்கும் அதே போல் நான் வந்துட்டு ஒரு காலம்ஸ் வந்து அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த செல்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நான் வந்து மெர்ஜ் நான் வந்து கொடுத்துருவேன். ஸோ இந்த இடத்துல இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி மெர்ஜ் செல்ஸ். ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு பேப்பர் 1, பேப்பர் 2 நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஒரு ரோவோ காலமோ எனக்கு வந்து வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் அப்படின்றதுக்குள்ளே வந்து அப்படின்னா காலம்ஸ் லெஃப்ட் ஆர் ரைட், அதே போல் ரோஸ் வந்துட்டு எபோ ஆர் பிலோ நம்ம வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்க முடியும். இதில் இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே எனக்கு வந்துட்டு டாப்பில் தான் எனக்கு வந்து இருக்குது, சென்டரில் இல்லை. அப்படிங்கும்போது
இந்த இடத்துல சென்டர்ஸ் நான் வந்து கிளிக் பண்ணும்போது எல்லா டெக்ஸ்ட்டுமே இந்த டேபிளுடைய செல்லுடைய சென்டருக்கு எனக்கு வந்துட்டு வந்துடும். இப்போ அதே இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்டர் இருக்கும். இந்த ஹெட்டர்ஸ் நான் வந்துட்டு நிறைய காலம்ஸ் நான் வந்து டைப் பண்ணுறேன். அப்படிங்கும்போது எனக்கு வந்துட்டு இந்த பொசிஷனில் எனக்கு வந்து டெக்ஸ்ட் வந்துட்டு பண்ண முடியல. அப்படிங்கும்போது டைரெக்ஷன் நம்ம வந்து மாற்றணும்னா மாற்றிக்கலாம். இல்லை நான் வந்து டைப் பண்ணியிருக்கும்போது இந்த ஃபுல் நேம் வரல அப்படிங்கும்போது ஸோ இந்த லாஸ்ட்டு இதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து மாற்றிக்க முடியும். ஸோ இதில் நான் வந்துட்டு ஜஸ்ட் 3 ரோஸ் தான் எனக்கு வந்துருக்கு. அடிஷ்னலாக எனக்கு வந்து ரோஸ் வேணும் அப்படிங்கும்போது லாஸ்ட்டு செல்லில் வச்சு நான் வந்து டேப் கீ கொடுக்கும்போது எனக்கு அடிஷ்னலாக ஒரு ரோ நமக்கு வந்து இன்சர்ட் ஆகும். ஸோ எவ்வளோ ரோ வேணாலும் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எனக்கு வந்துட்டு ஒரு காலம்ஸ் வந்து எனக்கு வந்து வேண்டாம். அந்த சைன்ஸ் அப்படிங்கிறது வேண்டாம்னா இந்த கர்சரை நான் வந்துட்டு இந்த டேபிளுடைய இந்த லைனுக்கு கொண்டு வரும்போது இந்த ஏரோ சிம்பிள் வருது பாருங்களேன். இதை நான் வந்து கிளிக் பண்ணும்போது இந்த காலம் ஃபுல்லாக எனக்கு வந்து செலக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல டெலீட் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள். இந்த டெலீட் அப்படின்றத கிளிக் பண்ணி டெலீட் காலம்ஸ் கொடுத்து அதை நம்ம வந்து டெலீட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இந்த காலமை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நான் டெலீட் செல்ஸில் வந்துட்டு டெலீட் என்டையர் காலம் அப்படிங்கிறது கிளிக் பண்ணும்போது அந்த காலம் நமக்கு வந்து டெலீட் ஆகும். ஸோ இதிலேருந்து நான் இந்த டேபிள் நான் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஸ்ப்ளிட் டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். இந்த டேபிள் மட்டும் நம்ம தனியாக பிரிக்கணும்னா பிரிச்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.